ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஈஸியாக இன்விசிபிள் செயினுக்கு பென்டன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் அவைலபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் நான் பின்னாடி ஒரு வேக் ஷீட் வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்கள் இதில் வந்துட்டு ஒரு ஐ பென்டன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான குந்தன் ஸ்டோன் தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் ரெட் ஐ குந்தன் ஸ்டோன் எடுத்துருக்கேன். இதனோட சைஸ் வந்து 8x6. ஸோ இதை வந்து எப்படி பண்ண போகிறேன்னா, ஒரு B700 க்ளூ வச்சு அதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த B7000 க்ளூவும் என்ன பண்ணோன்னா எல்லா ஜுவல்லரி மேக்கிங் ஷாப்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு அதை போய் வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஆரி ஷாப்லேயுமே கிடைக்கும், நீங்கள் அங்கேயுமே போய் வாங்கிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, டெக்கரேட்டிவ்க்கு ஒரு ஸ்டோன் ஸ்டெயின் வச்சு நான் சுற்றி கொடுக்க போகிறேன். இது என்ன பண்ணுன்னா இன்னுமே இதை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா என்ஹான்ஸ் பண்ணியும் அந்த நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கலாம். இதை வந்து எப்படி ஸ்டிக் பண்ணணுன்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் எலகன்ட் லுக்குமே உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமை மட்டுமே தேவை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பெண்டன்ட்டுக்கிட்டே நீங்கள் செய்யும்போது எப்படின்னா ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து வேறு குந்தன் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ட்ராப் குந்தன் வச்சுக்கலாம், ஸ்கொயர் குந்தன் வச்சுக்கலாம், ரெக்டாங்கிள் குந்தன் வச்சுக்கலாம், என்ன குந்தனாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த குந்தன் வச்சு இப்போ உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் வேறு குந்தன் வச்சு வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை வந்து எப்படின்னா ஒரு 2 hours கிட்டே நீங்கள் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு கட் பண்ணுங்கள். புதுசாக பிகினராக பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 hours கண்டினியூஸாக விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கட் பண்ணுங்கள். இல்லைன்னா அது ஸ்டோனோடய என்ன ஆகும்னா பிரிஞ்சு வந்துடும். ஸோ நான் ஒரு 2 hours கிட்டே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதை வந்து கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணும்போதே உங்களுக்கு எப்படின்னா லைட்டாக க்ளூ ஒட்ட தான் செய்யும். இருந்தாலுமே ஒரு 4 hours கிட்டே விட்டுட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாவே ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ நான் முன்னாடி கொஞ்ச நாள் பண்ணுறதால நான் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு 4 hours கிட்டே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, ஒரு அழகான ஒரு பென்டன் ஒன்று கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம இனி கழுத்தில் மாட்டுறதுக்கு மாதிரி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பென்டன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து எடுக்க போகிறது என்னென்னா, ஒரு ஐபின் எடுக்கிறேன். ஐபின்னும் எல்லா ஜுவல்லரி மேக்கிங் ஷாப்லேயே கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து கட்டர். இது வந்து எப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து அந்த ஐபினோட லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் உங்கள் பென்டென்ட் வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இதில் வந்து ஒரு B7000 க்ளூ இருக்கும், அதை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஐபினை வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டிக் பண்ணும்போது வந்து பார்த்து ஸ்டிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணக்கூடாது. இதை வந்து கொஞ்சம் சரித்து இந்த மாதிரி நம்ம கழுத்தில் போட்டால் பென்டென்ட்டுக்கு ஏற்ற நிற்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். நான் எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹோல் தெரிகிற மாதிரி மட்டும்தான் நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். இப்படி ஸ்டிக் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கன்னா நம்ம பென்டென்ட் வந்து கோக்க முடியாது. அதனால் நீங்கள் இப்படி ஸ்டிக் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக நம்ம கோர்த்து கழுத்தில் போடுற மாதிரி ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு வேக் ஷீட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து எப்படின்னா அந்த பென்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த வேக் ஷீட் என்ன பண்ணுவோன்னா பின்னாடி நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டிக் பண்ணியிருக்க ஐபின் வந்து கீழே விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேக் ஷீட்டை நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். சப்போஸ் உங்கள் பென்டென்ட் சின்ன பென்டென்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வச்சு நீங்கள் வந்து ஒட்டிப்போங்க. அது ஒரு செகண்ட்ரியாக வந்து ஒரு ப்ரொடெக்ட்டுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து ஒட்டுறோம். இது தேவைன்னா ஒட்டிக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் நல்லா பார்க்க அழகாக இருக்கும், பின்னாடி எந்த ஒரு ஷேடும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா வந்து நாட் நெசசரி தாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒட்டிக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஒட்டிட்டு பாருங்கள் நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னு. இப்போ ஃபுல்லாகவுமே ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு பென்டென்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பென்டென்ட்டை நான் இப்போ ஒரு பென்டென்ட்டு பண்ணல, இதேமாதிரி 4 பென்டென்ட்டு பண்ணியிருக்கிறேன்.
நீங்கள் உங்களுக்கு எத்தனை பெண்டன்ட் வேணாலும் மேக் பண்ணி இன்விசிபிள் செயினுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது செகண்ட் பெண்டன்ட்டு. அதே மாதிரி மாடல்லே நான் மொத்தம் ஒரு 5 பெண்டன்ட்டு கிட்ட டோட்டலாக பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி மாடலில் வேணாலும், என்ன ஷேப்பில் வேணாலும், என்ன மாதிரினாலுமே பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர்ஸ். இதை விடையுமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்லாமே இருக்குது. அது வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் போய் கடையில் வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 40 rupees to 50 rupees கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து வீட்டிலே மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.